மாட்டினதுக்கு அப்புறம் நம்ம ஊர் வழக்கத்தெல்லாம் மாத்திட்டு திடீரானுங்கள. ஐயா நம்ம பேச்சு முத்தையா இருக்கார்ல, இது எப்படிமா? நீ உள்ள போ, வரேன். பார்வதி நீ உள்ள போ. இருங்க கழுவிட்டு உள்ள போ சொல்றேன்ல. ஐயா என்ன சொல்றேன்னா, இங்க வா. பேசாம கதவை சாத்திட்டு உள்ள போய் உட்காரு. ஊருக்காரங்க யாரு வந்தாலும் கதவை திறக்கப்படாது. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். பேச்சு முத்தையா தவறிட்டாரு. சடங்கு செய்ய வர சொல்றாவ. ஐயா இப்ப நாங்க இந்த தொழில் செய்யறது இல்ல, சரியா? நேரு போலாம். இல்ல ஊரு உத்தரவுல. ஊரு உத்தரவா? யாரு யாருக்கு உத்தரவு போடுறது? நான் தான் இந்த தொழில் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. போய் சொல்லும் போவோம். ஒரு பெரிய மனுஷன் நம்பி நீ சொன்ன வாரில் போய் சரக்கு அடிச்சா சைடு செங்கில கொடுத்தான். ஏவே பெருசா கையோட கூட்டு ஒன்று போனீரு, இப்ப வெறும் கையை வீசிட்டு வந்து நிக்கிறாரு. எங்கவே சின்னசாமி? அவனால அவன் சாவு சடங்குலாம் செய்ய மாட்டான்ல. என்னவே சொல்லுத? ரொம்ப கோவப்படுதான். தொழிலே மாத்திக்கிட்டானா. தொழில மாத்திக்கிட்டானா? ஆமால. ஏவே துறைய மதிப்பு மரியாதையோட கூப்பிட்டா எப்படி வருவான்? அவனை வேற மாதிரி டீல் பண்ணணுமே. பெரிய வீட்டுல ஒரு சாவு விழுந்திருக்கு, அதுக்கே இப்படி பண்றானா? அவனை சும்மா விடலாமா? சும்மா விடலாமா? அவன் வெள்ளையம்மா, ஏன் வெள்ளையம்மா? ஏன் செல்லப்பா கத்திக்கிட்டு இருக்க? எல முளைச்சு 3 இலை விடல, பேர் சொல்லி செல்லப்பான்னு கூப்பிடுத? ஆமால, அப்படிதானே சொல்லுவேன். என்ன தப்பு? உன்னோட வயசு மூப்பு எங்க அம்மா, அவங்கள பேர் சொல்லி கூப்பிடுற. அவன் கூப்பிட்டா என்ன தப்பு? நீ இருப்பா. ஏ வெள்ளையம்மா, உன் மாமனை ஒழுங்கா சடங்கு செய்ய வர சொல்லு. ஏலே, இதோட 100 பேர்ட்ட சொல்லி அனுப்பிச்சாச்சு. நான் அந்த தொழில் பார்க்கல, இனி பார்க்க மாட்டேன். திருப்பி திருப்பி வரக்கூடாது. போ. வர முடியாது. வண்டி மாடு மாடு மேய்க்க 2 இந்திக்காரனுவ எல்லாம் பண திமுரு. ஏல சின்னசாமி, என்னதான் நீ டிப்டாப்பா பேண்ட் சட்டை போட்டு பாலியா வரம் பார்த்தாலும் ஓம் பரம்பரை இந்த ஊருக்கே அழுக்கு துணி வெளுத்த பரம்பரை. அத உன்னையால மாத்த முடியுமால? ஏமல மாத்த முடியாது. மாத்திரம்ல. ஆமல அழுக்கு துணி தோச்சம்ல, என்ன தப்பு? சின்னசாமி இப்ப மாறிட்டோம்ல. யார் மேல கை வச்சது தெரியுமா? போல வீடு பத்திரே சின்னசாமி. எரியும்போ பார்க்கலாம் போ. என்னாச்சு? மரியாதை ரேவைய பேசிக்கிட்டு இருக்கேன், படக்குன்னு கை நீட்டிவிட்டான். என்னது கை நீட்டிட்டானா? அந்த அளவு கை போச்சா அவனுக்கு? வேலை அந்த கோக்கரவல்ல சரி கூட கண்டது மாட்டி போறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கான்? ஐயா ஐயா எசக்கி ஐயா, இருந்தாலும் பழைய பாக்கி ஒண்ணு இருக்குல்ல, அவனை தீக்கணும் ஆசைப்படுவான்ல. பழைய பாக்கி போல 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 எஸ்டமா இருக்கல. பொறுமையா இருக்கணும், விடுங்க. அவன்கிட்ட போய் எசக்கி, காரியம் பெருசா வீரியம் பெருசா? புசுக்குன்னு கோங்கருவால எடுங்கிற. இருந்து 10 வேலை பார்க்க வேண்டியது இருக்குல்ல, அதை பாருட. நான் போய் பொறுப்பா கூட்டு வரேன். சரி போங்க. நான் போகணும்னு பொட்டி பாம்பா அடங்கிடுவேன். நீ அவசரப்பட்டு கையை வச்சிடாத, புரியுதா? நான் போய் அவன்கிட்ட பேசுறேன், நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். வா சின்னசாமி. ஏப்பா சின்னசாமி, மதிக்கிற மாதிரியே தெரியலையே. என்னப்பா மாடுகளுக்கெல்லாம் வைக்கப்புல் போட்டுக்கிட்டு இருக்க போல? அரசாங்க தூதுவரா? ஊர்ல இருக்க குடிமை நீ ஒருத்தன். நீயே வீம் பண்ணிக்கிறதா யாருப்பா காரியம் செய்யறது? சட்டு புண்ணு வந்து சாங்கியம் செஞ்சாதானே துஷ்டிக்கு வந்தவங்களாம் வெளியூர் போவாங்க. ஏப்பா சின்னசாமி, உன்ட தானே பேசிட்டு இருக்கேன். வந்து செஞ்சுட்டு போப்பா. இப்படி வீம் பிடிச்சிருந்தா எப்படி? இந்த ஊரை எடுத்துட்டு வாழ்ந்துவியா? நான் சொல்றது கேளு. உங்க பேச்சை இன்னொரு முறை வேற கேட்கணுமா? ஏற்கனவே நீங்க எனக்கு செஞ்ச நல்லதெல்லாம் பத்தாதா? கிளம்பு, நான் வரமாட்டேன். இங்க பாருங்கவே, இவனுங்களை இப்படியே விட்டோம்னா எந்த சடங்கு சாஸ்திரம் பண்றதுக்கு ஆள் கிடைக்க மாட்டான். ஆட்டையும் மாட்டையும் மாதிரி நம்மளையும் இப்போதைக்கு வச்சிருவானுவா. என்ன தலைவரே, என்னாச்சு? நீங்களாம் சொன்னாலும் நான் பொறுமையா இருந்தேன். இப்ப பொறுமையா என்னாச்சுன்னு பாத்தீங்களா? எஸ்ஐ சொல்றது சரிதான். நானே ஊர் தலையாரு, ஏன்ட்ட எவ்வளவு சட்டம் பேசுறான் தெரியுமா? அடி உதற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டேன். எசைக்கு 4 இளவோட பசங்களை அனுப்பி அவனை தூக்கி போட்டு நசுக்கினா சரிப்பட்டு வருவேன். வேண்டாம். நடு வீட்டுல அப்பா உடல வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ண வேண்டாம். ஏன் என்னமோ அவனை விட்ட வேற ஆளு இல்லாத மாதிரி. அக்கம் பக்கத்து ஊர்ல எதுக்கு ஆள் இருக்காருல்ல, போய் கூட்டிட்டு வா. மாப்பிள்ள போ, அவனை அப்புறம் பாத்துக்கலாம். சரிதான், நானும் போய் கூட்டு.
என்ன ஜோடி பொருத்தம் ஐயா. நமக்கு இந்த ஊரா? பக்கத்து ஊரு. பக்கத்து ஊர்னா என்ன துபாயா? ஏய், அந்த துணி எடுத்து ஓரமா வைட்டு. பயப்படாதீங்க, நானும் உங்க ஆளுதான். வேணும்னா துணியை துவச்சு காட்டட்டா? என்னடி சொல்லுதான்? அத்த மகளே பாப்பும் நீ அடிக்காதடி டூப்பு, அடுத்த வாரம் சந்தையில வாங்கி தாரேன் சோப்பு. உனக்கு எனக்கு அவருக்கு உனக்கு நேசம், வயிற்றுல 6 மாசம். அண்ணாச்சி என்னல ஒரு சின்ன உதவி. என்னப்பா, காசு பணம் எதுவும் வேணுமா? அதை விட பெரிய உதவி. என்னன்னு சொல்லு. பக்கத்து ஊர்ல ஒரு சாவு, அதுக்கு ஐயா சடங்கு செய்ய வரணும். செந்திப்பட்டியா? ஆமாண்ணே. ஒரு மூட்டை துணி இருந்தாலும் கொடு, அடிச்சு துவைச்சு குமிச்சு வச்சிடுறேன். கோடி ரூபா கொடுத்தாலும் அதுக்கு மட்டும் வரமாட்டல. அந்த இஸ்திரி போடுதாம்ல அவன் தான். வாங்க பேசுவோம். இந்த பையில பேசி கூட்டி போயிடலாம். வாங்க சீக்கிரம் கூட்டி போயிருவோண்ணே. வாங்க வாங்க வாங்க. என்னல வேலையா இருக்கியோ? ஏய், ஐயா மாதிரி வந்திருக்காங்க, காப்பி தண்ணி போட்டு கொண்டு வா. என்ன பேசுற? ஏல உன் வீட்ல வந்து காப்பி குடிப்பாவ? அப்ப கிளம்புங்க. ஏய், காப்பி வேண்டாம். அண்ணாச்சி, காப்பி தண்ணி என்ன, உன் வீட்டுல சோறே சாப்பிட்டு போறான். கிளம்பி வா அண்ணாச்சி. எங்க? செந்திப்பட்டில ஐயா செத்து போனார்ல, அங்கதான் சூப்பர் ஆள் இருக்காப்லையே. யாரு? சின்னசாமி. நம்ம சின்னசாமி. ஆமா, அவன் எங்க ஆளுக்கு இல்ல, பெரிய ஆளு, விவரமான ஆளு. அவனை விட்டுட்டு இங்க வரீங்கன்னா ஏதாவது சீக்கிரமே வருவீங்க. வர முடியுமா முடியாதால? என் காலில் விழுதுக்கு சின்னசாமி காலில் விழுங்க. யார் கால யாரால எவ்வளவு சொல்ற? தொலைச்சு விடுவேன், குடிச்சோட கொளுத்திடுவேன். கால எவ்வளவு சொல்ற? கால யார்கிட்ட பேசுற? நல்லா இருக்கீங்க போங்க. கால எவ்வளவு சொல்றான்? கால கூப்பிட்டு வண்டியில வரணும் பார்த்தா சிரிக்குள்ள வண்டியா பேசுற. ஹலோ மாப்ள. அத்தா, எந்த ஊர்ல இருக்க? நான் திருவண்ணாங்கோயில இருக்கேன். ஆள் கிடைச்சிருங்களா? நீ கவலைப்படாதீரும், நான் ஆளோட தான் வருவேன். என்ன படம் தெரியலையே பரட்ட, ஒரு பேர் கிடைக்க மாட்டான். அத்தான் வேற போன் பண்ணிட்டே இருக்காரு. அண்ணே, ஒரு ஐடியா. என்னல? நேர சங்கத்துக்கு போமா? சங்கம்னா? அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு தெரியுமா? ஓ. இப்ப நம்ம ஊர்ல ஒரு தவசம்னா ஐயர் கிடப்பானா? இதுவே ராமேஸ்வரமா இருந்தா மொத்த ஐயர் இங்கதான் இருப்பாங்க. ஆமலே. நேர போறோம், தூக்குறோம். நீ இப்ப வந்த விஷயம்